இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷன் இயக்க குடும்பத்தின் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏசப்பா உயிரோடு தான் இருக்கிறார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம கூட இருக்குது. அல்லேலூயா! எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் கைகள்ல நம்மை அர்ப்பணிப்பது தான் நம்முடைய வேலை. அன்னாளை போன்று இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது தான் நம்முடைய வேலை. மீதி எல்லாம் ஆண்டவருடைய வேலை. அவர் அற்புதம் செஞ்சுருவார். ஜெபிச்சா தான் பதில் தருவார்ல. செத்து போயிருவ உன் வீட்டு காரியத்த ஒழுங்குபடுத்துன்னு எசேக்கியாட்ட தீர்க்கதரிசி மூலியமா சொல்லி விடுறாரு. அவர் விடுவாரா? அவருக்கு தான் ஆண்டவருடைய அன்பு தெரியுமே. போய் சோர் பக்கமா திரும்பி, அவர் பாட்டுக்கு மிகவும் அழுது ஜெபிக்கிறார். 15 வருஷத்த கூட்டி குடுக்குறாருங்க. உங்க ஜெபத்திற்கு, அழுகையின் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபித்து பாருங்கள். சும்மா அழுதுகிட்டே இருக்காதீங்க. அந்த அழுகிற நேரத்துல ஏசப்பாட்ட போய் அழுதுருங்க. ஆண்டவர் கட்டாயமாக அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நானும் என்னுடைய ஊழியக்காரர்களும் கருத்தாய் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக நீங்க ஜெபியுங்கள். அல்லேலூயா! பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ளாக 25,000 கிராமங்கள்ல கிறிஸ்துமஸுடைய நற்செய்தியை, இயேசுவுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இதுவரை சுமார் 6,000 கிராமங்களிலே இந்த சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். டிசம்பருக்குள்ளாக இன்னும் இந்த 2 மாசம் தான் இடையில இருக்குது. இந்த 2 மாசத்துக்குள்ளாக எங்களுடைய இலக்கு இன்னும் 19,000 கிராமங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்கணும். எடுத்துட்டு போணும். இதற்காக உங்களுடைய ஜெபம் அதிகமா தேவை இருக்கிறது. அல்லேலூயா! நிறைய கிராமத்துல இருளிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். யாராவது நல்ல வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா? ஆறுதலை சொல்ல மாட்டார்களா? நான் விடுதலை ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி கேள்வியோடு காத்திருக்கிறவர்கள் அநேகர். எங்களுடைய ஊழியக்காரர்களும் எங்களுடைய மிஸ்டரிகளும் தெரு தெருவாக வீடு வீடாக போய் இயேசுவோட அன்பை அறிவித்து வருகிறோம். 6,000 கிராமத்தில் ஏற்கனவே செய்த ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்கள் அல்லேலூயா செய்கிறார். இந்த ஊழியத்திற்காக இன்னும் உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை. இதற்கு உங்களுடைய பங்களிப்புகளும் தேவை. ரூ. 1,000 கொடுக்கிற 25,000 பேர்கள் வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை அறிவித்தோம். உங்களுடைய ஜெபமும் தேவை, உங்களுடைய காணிக்கைகளும் தேவைன்னு சொல்லி அறிவித்தோம். அநேகர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் 19,000 கிராமங்கள்ல இந்த ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் தேவை. ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் இன்றைக்கே தீர்மானியுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்களிலும் ரூ. 1,000 கொடுத்து ஜெபத்தோடு கூட காணிக்க கொடுப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நானும் நீங்களும் பெற்ற அந்த சந்தோஷத்தை இயேசுவை அறியாத ஜனங்களும் பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக கொண்டாடணும். எனக்கு கிறிஸ்தவர்கள் நினைக்கிற கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா எல்லா குடும்பத்தார்கள் வெளியூரில் இருக்கிறானோ ஒரே வீட்டுக்கு வருவோம். நல்ல புது ட்ரெஸ் எடுப்போம். எல்லாம் குடும்பமாக ஆலயத்துக்கு சென்று வீட்டில் நல்ல பலகாரங்கள், நல்ல கறி, மீன், முட்டைன்னு சாப்பிட்டு பிரியாணி போட்டு அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவது தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். அது கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸே என்ன தெரியுமாங்க? நீங்களும் நானும் சந்தோஷத்தை கொண்டாடுனா போதாது. அல்லேலூயா! கட்டளைகள்ல 2 கட்டளை உங்களுக்கு தெரியுமாங்க? ஏசப்பா புதிய ஏற்பாட்டுல சொல்லிக் கொடுத்த கட்டளைகள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவர்ட்ட அன்பு கூறணும். 2வது கட்டளை என்ன? உன்னை போல் பிறரை நேசிக்கணும். நாம இயேசுவை ருசி பார்த்தது போல, நம்மை இயேசுவை அறியாத ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இதை கேட்கிற நீங்கள் எல்லோரும் கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை அறிவித்து இந்த கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக கொண்டாடும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்த போது மார்க்கு 8ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, பாருங்க, இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க.
இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வருகிறார். அவர் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே கூட்டம் வந்துரும்ல. அல்லேலூயா. மார்க் 2ல நீங்க வாசித்து பாருங்க. இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, அங்கு வீடு நிறைஞ்சு போச்சு. அந்த 4 வாலிபர்கள் திமிர்வாதக்காரனை கூட்டுட்டு ஏசப்பா அற்புதத்தை செஞ்சு இவனை எழும்பி நடக்க வைக்கணும்னு ஒரு அன்பிற்குரிய 4 நண்பர்கள் கொண்டு வர்றாங்க. உள்ள நுழைய முடியல. ஏற்கனவே கூட்டம் நிறைஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்காருன்னா கூட்டம் வந்துடும். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருந்தாலும் அங்கே கூட்டம் வரும். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உங்கள் வீட்டில் ஏசப்பா இருந்தாருன்னா, நீங்கள் வைக்கிற வீட்டில், உங்கள் வீட்டில் ஜெப கூட்டத்தில் அநேக திரளான ஜனங்கள் வருவாங்கய்யா. உங்களை பார்க்க திரளான ஜனங்கள் வருவாங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடும் அந்த தெருவில் இருக்கிறவங்க சொல்லும்போது, அது இயேசுக்காரங்க வீடு அப்படி சொல்லணும். ஜெபம் பண்றவங்க வீடுன்னு உங்க வீடை அடையாளப்படுத்தணும். அதோடு ஒரு ஆஸ்பத்திரிங்க, அறிவிக்கப்படாத ஒரு ஆஸ்பத்திரி. அங்க டாக்டர் யாரு? நீங்க தான். ஆஸ்பத்திரியில் 5 வருஷம் படிச்சு பட்டம் பெற்று அதுக்கடுத்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க பழகுறோம். அதுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் ரூபாய்கள் நம்ம செலவழித்து தான் டாக்டர் ஆகணும். நான் சொல்கிறேங்க, ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏசப்பாவுடைய பிள்ளையா நீங்கள் மாறினீங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கு விசுவாசிக்கிறதெல்லாம் நடக்கும் அடையாளங்கள் அவனை. வியாதி சிமிழ் கைகளை வைப்பீர்கள். அல்லேலூயா. நான் நிறைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு எதாவது வியாதியா உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்து, சும்மா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க. அம்மாவுக்கு தலை வலிக்குது, பாட்டிக்கு தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, உன் கையை என் மேலே வச்சு ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து கையை வைக்க சொல்லுங்க. வியாதி சுகமாகுதா இல்லையான்னு பார்க்கணுங்க. நான் எப்பொழுதுமே எங்கள் ஊழியத்தில் நடந்த ஒரு சாட்சியை சொல்லுவேன். நான் ஒரு 20 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். அந்த பிள்ளைகளுக்கு ஆனா உணவே தெரியாது. அண்ணா 5 படிப்பான், 6ஆப்பு 7ஆப்பு படிப்பான். ஒரு நாள் சனிக்கிழமை ஸ்பெஷல் டியூஷன் கிளாஸ் வச்சுட்டேன். காலையிலேருந்து அவங்களுக்கு எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்து பாடங்களை சொல்லி கொடுத்து உற்சாகப்படுத்தி படிக்க வச்சுட்டு இருக்கு. மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துச்சு, சாப்பிட்டோம். ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே அவன் அப்படியே தூக்கு மயக்கம் அப்படியே வருது பாருங்க. என்ன அல்லேலூயா. நம்ம சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்கம் வருது இல்லைங்க. நான் என்ன செஞ்சேன், இவங்களை விட்டால் தூங்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுப்போன்னு சொல்லி ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுத்தேன். என்ன விளையாட்டு? அது ஒரு ரூமில் இருக்கிறோம் பில்டிங்கில். என்ன விளையாட்டு சொல்ல முடியும்? கிரிக்கெட்டை விளையாட முடியும். நான் யோசிச்சு பார்த்தேன். நானும் ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன விளையாட்டு தெரியுமா? ஜெப விளையாட்டு. அல்லேலூயா. கணேசன், இது என்ன ஜெபம் பண்ணுறதை நீங்கள் மட்டும் விளையாட்டாக சொல்கிறீங்க? நிறைய பேர் கிறிஸ்தவங்க விளையாட தாங்க செய்கிறோம். ஊழியம் செஞ்சு ஊழிய விளையாட்டு விளையாடுறோம், சர்ச்சு கட்டி விளையாடுறோம். எங்கள் ஊரில் அந்த களிமண்ணை வச்சு மாட்டு வண்டி செய்வோம் பாருங்க, விளையாடுவோம். அது சுமக்காட்சிக்கு மாட்டு வண்டி. மணல் வீடு கட்டுவோம், அது சுமக்காட்சிக்கு வீடு. இன்னைக்கு எல்லாம் சுமக்காட்சின்னு தான் கிறிஸ்தவராக இருக்கும், சுமக்காட்சி ஊழியராக இருக்கும், சுமக்காட்சிக்கு விசுவாசிகளாக இருக்கும். சும்மா விளையாடுறோம்லங்க. நம்ம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், உண்மையாக ஆண்டவரை ஆராதித்து அவருடைய சாட்சியை வாழ்ந்திருந்தா, இன்னைக்கு இந்தியாவில் எழுப்புதல் வந்திருக்கணும் இல்லைங்க. நீங்கள் போன சர்ச்சில் இந்த கடைசியாக போன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் எத்தனை புரோஜாதிகள் உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க என்ற கணக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை அப்போ என்ன செய்றீங்க? போன வாரம் நல்ல ஆரம்ப ஜெபம் பண்ணீங்க, பாட்டு படிச்சிங்க, அந்நிய பாஷை பேசுனீங்க, நல்ல பிரசங்கம் கேட்டீங்க, வந்துட்டீங்க. இப்போ அடுத்த வாரம் நீங்கள் போன அந்த சர்ச்சுக்காரங்களே போனீங்கன்னா, நீங்கள் விளையாடுறீங்கன்னு தான் அர்த்தம். ஆராதிச்சு விளையாடுறோம், அந்நிய பாஷை பேசி விளையாடுறோன்னு அர்த்தம். சரி போகட்டுங்க. நான் பாட்டுக்கு இப்படி என்னத்தையாவது பேசி போடுறேன். நிறைய பேர் என்னை ஃபோன் போட்டு திட்டுறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறதுங்க இருதயத்தின் ஆழத்துலேருந்து சொல்கிறேங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எத்தனை வல்லமையுள்ள வாழ்க்கை தெரியுமாங்க? எவ்வளவு சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை தெரியுமா? 27 வருஷமா ஏசப்பாவுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க, மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சியே? நான் கை வச்சா ஒரு பிசாசை ஆடுது பாருங்க, அதாங்க மகிழ்ச்சி. நான் கை வச்சா ஒரு வியாதி சுகமாகிறதே அதுதாங்க மகிழ்ச்சி. நான் ஒரு கிராமத்தில் தெருப்பிரசங்கம் செய்த போது லீதியால் உள்ளத்தை திறக்கிறது போல அநேகருடைய உள்ளங்கள் திறக்கப்படுகிறதே அதுதான ஐயா மகிழ்ச்சி. இந்த
இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளை தரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேருக்கு சர்ச்சு போர் அடிச்சிருச்சு. செல்ஃபோனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சர்ச்சில் போயும் செல்ஃபோனை பார்க்குறாங்க. செல்ஃபோனை நோண்டக்கூடாதுன்னு சொன்னால், பாஸ்டர் சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் தான் வருது. செல்ஃபோனை விட்டுட்டு யாரா இருக்க முடியல. அம்மா விட்டுட்டு இருந்துருவாங்க, அப்பா விட்டுட்டு இருந்துருவாங்க. ஆனால் செல்ஃபோனை விட்டுட்டு பிள்ளைகள் இருக்கவே இருக்காது. சில பேர் பொண்டாட்டி கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, செல்ஃபோன் கூட இருக்கணும். சில பேருக்கு கணவர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, செல்ஃபோன் கூட இருந்தப்போ அப்படிப்பட்ட கொடிதான நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நல்லையா வச்சுக்கோங்க. சர்ச்சு போர் அடிக்குதா, கிறிஸ்துவ வாழ்க்கை போர் அடிக்குதா, இயேசுவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு சும்மா ஒரு கிராமத்தில் போய் இயேசுடைய அன்பை நீங்கள் சொல்லி பாருங்க. என் ஆண்டவர், உங்களோடு இருக்கிற ஆண்டவர் எத்தனை அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை உங்களால் ருசி பார்க்க முடியும் ஐயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு, ஜெப விளையாட்டு, அதில் 20 பேர் இருக்கான, ஒரு பையனுக்கு டிஜிஎஸ் தினகரன் பேர் வச்சுட்டேன். இன்னைக்கு தான் நம்ம நிறைய பேர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தினார். தமிழ்நாட்டில் அவங்க மூலியமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் வண்டியில் வந்தார்கள். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள், பிரசங்கங்களை கேட்டால் நம்முடைய உள்ளத்திலே அனல் கொள்கிறது. ஆண்டவரிடத்தில் நம்ம கெட்டி சேருகிறோம். அவருடைய அர்ப்பணிப்பு அப்படிப்பட்டது. மணிக்கணக்காக ஜெபிப்பாராம். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிப்பாராம். அதனால் அந்த தெய்வ மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தினார். நிறைய பேர் அந்த அர்ப்பணிப்பு இவங்ககிட்ட இருக்காது. ஆனால் அவரை போல ஆக்ஷன் மட்டும் இருக்காங்க. கண்ணனா இப்படி இப்படி சிமிட்டிக்கிடுவாங்க. இயேசுவை போல ஆக்ஷன். இயேசு தினகரன் அங்கிளுடைய ஜெராக்ஸ் நிறைய நம்ம ஊரில் இருக்குது. நம்மளாம் கொரோனான்னு சொல்லுங்க, விட்டுருங்க. நானும் ஒரு பையனுக்கு நீ தாண்ட டிஜிஎஸ் தினகரனா விளையாடணும், நடிக்கணும். ஒரு பையனுக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்தேன். அந்த டிரைவராக நடிக்கணும் விளையாட்டில். என்னை கார் ஓட்டினா அப்படி ஓட்டணும். ஒரு பையன் டிஜிஎஸ் தினகரனுக்கு கொஞ்சம் அவருக்கு பை தூக்கிட்டு அப்படியே கூட வரணும். பாவம், அவருக்கு மெதுவாக வருவாங்கள்ல, அவங்களுக்கு உதவி செய்யணும். அவர் வந்து இறங்கின உடனே கொஞ்சம் பேர் போய் அவரை தாழ்மையாக அவரை கும்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை வரவேற்கணும். நீ வாட்டு வாங்க தினகரன் அப்படி சொல்லக்கூடாது, ஐயா தோத்திரம் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அப்படி மேடையில் போய் உட்கார வச்சோன்னே மீட்டிங் தொடங்கும். சில பேர்கள் பாட்டு பாடி நடிக்கணும். சும்மா காட்சி இருந்தானுங்க, நிறைய பேர் பாட்டு பாடுறோம். இன்றைக்கி எல்லாம் பாடல்களை வல்லமையாக இருக்குது. பவுலும் சீலாவை பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க. அங்கே சிறைச்சாலை அசையுது. நம்ம ஆட்டமாக போடுறோம், ஒருத்தர் அசைய மாட்டோம். இன்றைக்கி ஊழியங்களே நிறைய ஊழியங்க பாட்டு ஊழியம் மாட்டுந்தாங்க தமிழ்நாட்டில் கூடிருச்சு. யாரை பார்த்தாலும் ஒரு பாட்டு போடுறான், யாரை பார்த்தாலும் ஒரு யூடியூப்பில் எனக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேங்கிறான், நான் ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்கேங்கிறான். அது நல்லதா கெட்டதான்னு தெரிலங்க. நான் சொல்கிறேன், அதுவும் செய்யுங்க. கிராமத்தில் போய் ஆண்டோடைய அன்பையும் அறிவிக்கணும். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுடைய அன்பை அறிவிக்கிறது தான் முதல் கடமையாக இருக்கணும். அந்த முதலாவது ஊழியத்தை விட்டுட்டு நீ என்ன செஞ்சாலும் அது சேப்பப்படாது, அது சரியாக இருக்காது, நரகம்தான். நான் சொல்கிறேன், ஊழியத்தில் முதலாவது ஊழியமே இயேசுவை பற்றி அறிவிக்கணுங்க. இன்றைக்கி பாட்டு பாடி சும்மா தாங்க பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம். சரி போகட்டும், கதைக்கு வருவோம், சம்பவத்துக்கு வருவோம். பாட்டு பாடணும் அப்படி. இப்போ முடிஞ்சோடனே டிஜிஎஸ் அங்கிள் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் முடித்த உடனே தனி ஜெபம், இதெல்லாம் விளையாட்டை விளக்கிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேம் ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 4ஆப்பு தான் படிக்கிறான். அவன் டிஜிஎஸ் தினகரன் எங்கே பார்த்தானே தெரில, அப்படியே நடிக்கிறான், விளையாடுறான். அல்லேலூயா. பாட்டு பாடினாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. முடிச்சுட்டு தனி ஜெப நேரம். இவனை ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு, ஐயா தான் இப்போ உங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம்னு வரணும்னு சொன்னேன். அதில் ஒருத்தனாக வந்தான். ஒருத்தனுக்கு போலீஸ் அதிகாரியாக மாறுவானாக. இவனை சொல்லி கொடுத்தேன், எதையாவது சொல்லி ஜோம் பண்ணுறான், ஒரு பிளஸ்ஸிங் கொடுறா, இயேசு நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எப்படி சொல்கிறா அப்படின்னு. அவன் வந்தவுடனே கையை வச்சுட்டு சொன்னான், போலீஸ் அதிகாரி. அவன் போலீஸ் அதிகாரியை மாறிட்டாங்க. இது நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லி இப்போ சர்வே எடுத்து அவன் போலீஸாக இருக்கிறான். இன்னொரு பையனுக்கு பொட்டி கடை வைப்பானாக, அவன் இப்போ பொட்டி கடை வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிளஸ்ஸிங் சொல்கிறான், சும்மா சொல்கிறான், இயேசு நாமத்தினால ஒரு ஜோம் பண்ணுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புறையும் முடிஞ்சு விளையாட்டு முடிஞ்சானேங்கிறான். அங்கே ஒரு அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா வரும்போது இவ்வளோ ஊழிய நடத்துங்க சமையல் பண்ண நிறைய கிறிஸ்தவங்க மார்த்தாளாக தான் இருக்கிறாங்க. ஜெபக்கூட்டத்தில் தேசத்திற்காக, எழுப்புதலுக்காக, கிராமங்களுக்காக, ஒருவேளை பாவத்தில் அடிமையாக இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு கூடுற ஜெபக்கூட்டத்தில்
ஜெபக்கூட்டத்தில் ஆட்களை சேர்க்கணும், உண்மையாக ஜெபிக்கணுங்கிற மாதிரி ப்ரேயரில் இருக்காது. ஜெபக்கூட்டம் முடித்தோடனே பொரோட்டா போடுவோமா, இட்லி சாப்பிடுவோமா, இதில் தான் அவங்களுடைய வேலைகள்லாம் கூடுது. இதுதான் மாஸ்தாள் வேலைகள். அங்கே ஒரு அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கிட்டு எம்புட்டு பெரிய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா தலைமுடி பிடிச்சி ஒழுங்கு ஐயாட்ட ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் கையை வைடானே, கையை வச்சா நிஜமாவே பிசாசு ஆடுதுங்க. ஐயோ என்னை விட்டுரு, என் மேலே அக்னி இறங்குது, ஐயோ நான் போயிருங்குது. இவங்க பார்த்தா என் பசங்க, ஏன்னா நம்ம விளையாண்டுக்கிட்டு தானே இருக்கோம், இது நிஜம்னு நினச்சிருச்சு பாருங்க. என்ன அன்புங்க. நான் சொன்னேன் பிசாசுட்ட, ஏம்மா நாங்கள் சும்மா விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கோம், நீ போகாதுங்கிறேன். இல்லை என்னால் இருக்க முடியல, நான் போகிறேன்னு டம்முன்னு கீழே வந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே விளையாண்டாலே, இயேசுவின் நாமத்தினாலே கூடி இருக்கும் போது அங்கு ஆண்டவர் வருகிறார், ஆண்டுடைய வல்லமை வருகிறது, அற்புதம் நடக்கிறது. ஐயா, மாசத்த வேத பகுதிகளில் 3 நாட்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு திரளான ஜனங்கள் வந்து தங்கி இருக்கிறார். ஆனால் அங்க வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாது இருந்தது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இயேசுடைய ஆலயத்திற்கு போகிறேன், இயேசுவை பின்தொடர்றேன், ஆனால் என் வாழ்க்கையில் குறைவு இருக்குதுன்னு சொல்லி முறுமுறுத்துறாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு ஆலயத்திற்கு செல்லும்போது, ஆண்டவருடைய ஜெபக்கூட்டத்திற்கு செல்லும்போது, ஆண்டவருடைய கிராம ஊழியத்திற்கு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செல்லும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, இந்த வேத வசனத்தில் உள்ளபடி சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் செய்கிறார். அதை கரிசனையோடு என் ஆண்டவர் விசாரிக்கிறார். நீங்க அடுத்த வசனம் பாருங்க. 3 நாள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாது இருந்ததுக்கு அடுத்த வசனம் சீசரோட சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறான். இதுதாங்க இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவுக்காக இந்த கணேசனும் 1200 மிஸ்டரிகளும் ஊழியம் செய்கிறோம். பாடுகள் உண்டு, நெருக்கங்களும் அவமானங்கள் நிந்தைகள் உண்டு ஐயா. ஒன்றும் இல்லாமைத்தான் அநேக நாட்கள் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஊழியத்திற்காக நிற்கிறோம். ஏன் தெரியுமா? எங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. விடுவாராங்க, சாப்பிடாம விடுவாராங்க. ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்து சொல்றாரு, இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள். என்ன அன்புங்க, என்ன அன்பு. நீங்க ஒரு கூட்டம் வச்சோம்னா எங்க இருந்தாலும் உங்களுக்கு லீவ் இருக்குதா, நீங்க வாங்குங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்க இருந்தாலும் போய் அட்டன் பண்றீங்க. ஏசப்படை வார்த்தைகள் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்க திரளான ஜனங்களாக கூடி வாங்க, குடும்பமா வாங்க. வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை அர்ப்பணியுங்கள். விசுவாசிக்கிறேன் என்று ஆண்டவரே என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டு உங்களை கவனிப்பார். என் ஜனங்கள், அவர் சொல்ல, தூர இடத்திலிருந்து சிலர் வருகிறார்கள். மெட்ராஸில் ஒரு கூட்டம் வைக்கிறோம், இல்லை திருச்சியில் ஒரு வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வைக்கிறோம். இதுக்கு கேள்விப்படுறீங்களா? ஐயோ நான் தூரமாக இருக்கிறேன், நாகர்கோவிலில் இருந்து எப்படிங்க வர முடியும்? நான் சொல்கிறேன், வாங்கங்க. திருச்சியில் கலெக்டர் வேலை உங்கள் பிள்ளை கிடைச்சிருச்சு, சும்மா விடுவீங்களா? ஐயா ரொம்ப தூரமாக இருக்குன்னு என் பிள்ளை கலெக்டர்னா அந்த ஊரில் போய் பார்க்க வேண்டாம், நாகர்கோவிலில் கலெக்டர் வேலை கிடைச்சாதான் நீங்கள் சொல்லுவீங்களா? இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட தூர இடத்திலிருந்து இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். நான் சொல்றேங்க, ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் தக்க பலனை ஆண்டவர் தருவார் ஐயா. இந்த வேத புஸ்தகத்துல எனக்கு ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், உங்க வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறீங்களாங்க? யாருக்கு? இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக சீசர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. அதற்கேற்ற பலன் உண்டு. பாருங்கள், எங்கள் ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்கள் வாழ்க்கையை பார்க்கிறேன். இந்த ஊழியத்திற்கென்று கொடுக்கிறவருடைய குடும்பத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு தெரிந்த சிவகாசியில் ஒரு அண்ணன் உண்டு, அன்பிற்குரிய ஒரு அண்ணன். அவர்களை ஒரு ஹோட்டலில் வைத்து அவர்களை நான் சந்தித்தேன். வாழ்க்கையில் கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கடன் பிரச்சனையோடு அவரை சந்தித்தேன். ஆண்டவர் அவரோடு கூட பேசும்படி சொன்னதுனால் நானான் அவரோடு கூட பேச்சு கொடுத்து இயேசுடைய அன்பை சொன்னேன், என்னுடைய சாட்சிகளை நான் சொன்னேன். அப்பொழுது ஆண்டவர் கைகளே தன்னை ஒப்பு கொடுத்தார்.
அல்லேலூயா. அவங்க 50 ரூபாய் மாதந்தோறும் எனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சில நாட்கள் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா, நான் இங்கேருந்து ஊழித்து போனேன்னா, என்ன அவங்களுடைய டூ வீலரில் நான் போகிற கிராமங்களுக்கெல்லாம் என்னை கொண்டுட்டு போய் ஊழியம் நிறைவேற்றிவிட்டு என்னை பஸ் ஏற்றி விடுவாங்க. அன்பிற்குரிய சகோதரர். ஆனால் அவர்களை ஆண்டவர் இப்பொழுது லட்சங்களுக்கு அதிபதியாக மாற்றியிருக்கிறார். இதாங்க ஆண்டவர். என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி திரளான ஜனங்கள் இயேசு இருக்கிற இடத்திற்கு கூடி வந்திருக்கிறார்கள். அவளுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே, ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். ஜீவ அப்பம் அவர். நீங்க சர்ச்சுக்கு போய் டையத்தை பார்க்க கூடாது. இப்படி என்ன ஒரு பிரசங்கம் 2 நிமிஷம் இழுத்துக்கிட்டு இருக்காரு, 5 நிமிஷம் இழுத்துக்கிட்டு இருக்காரு, என்ன கலெக்டர் வேலைக்கு போக போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை உங்க பாஸ்டரோ ஊழியக்கார் மூலியமா ஆண்டவர் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறாரா, ஒரு சில நிமிடங்கள் கூட ஆனாலும் கேட்கணும். சும்மா போய் வீட்டில் போய் கறி மீனும் முட்டையும் சாப்பிட்டு தூங்க தானங்க போறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூடுதல பிரசங்கம் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் அங்க இருக்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க ஏதோ ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் வியாதியை சுகப்படுத்துவார். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கும். ஏனென்றால் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னை தேடி என் ஜனங்கள் வந்துட்டாங்க. என் வார்த்தைகளை கேட்கும்படி என் ஜனங்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அல்லேலூயா. அங்கே கூட இருக்கிற சீசர்கள் எல்லாம் அவங்க என்ன இந்த வனாந்திரத்தில் எப்படி கிடைக்குன்னு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவளை போஷிக்கிறார், அற்புதம் செய்கிறார். ஏற்குறைய 4000 பேர்கள் போஷிக்கப்படுகிறார்கள், வயிறார சாப்பிடுகிறார்கள். மீதியாக 7 கூடை நிறைய எடுக்கிறார்கள். இதுதாங்க ஆண்டவருடைய அற்புதம். அன்பு சகோதரே, நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தயக்கம் காட்டாத. ஊழியத்திற்கு ஒன்றும் நேரத்தை கொடுக்குற தயக்கம் காட்டாத. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க, என்னால் முழு நேர ஊழியராக போக முடியலையா? பரவாயில்லைங்க, நீங்க வாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஏசப்பாக்கு ஊழியம் செய்றீங்களாங்க? ஆமா பிரதர், என்னால் இயன்றதை என்னுடைய பகுதிகளில் 1 மணி நேரமாவது ஊழியம் செய்ய. என்ன ஊழியம் சொல்லுங்க. மாசத்துல ஒவ்வொரு மாதமும் 2வது சனி ஞாயிறுல அவங்களுக்காகவே விசேஷ பயிற்சி நாங்கள் கொடுக்கிறோம். அல்லேலூயா. 1 மணி நேரத்துல என்னெல்லாம் ஊழியம் செய்ய முடியும் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், பயிற்சி கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களால் ஒரு வீட்டில் மாசத்துல ஒரு நாள் ஒரு இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக, கிராம ஊழியங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறீர்களா? ஜெபக்கூட்ட வைக்கிறீர்களா? கொரோனாவை போல் உங்க உறவுக்காரங்க, உங்க நண்பர்களை கூட்டு ஒரு வைங்க. அது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தின் மூலியமாக ஆண்டவர் உங்களை வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, ஆண்டவருக்கு என்ன செஞ்சாலும் பலன் உண்டுங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு சாக கிடக்கிற அந்த விதவை, நானே பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம், பரவாயில்ல, அதுல ஒரு சின்ன அடைய கூடன்னு ஊழியக்காரர் சொல்றாரு. ஒரு பங்கு நீங்க உங்க சபை ஊழியர் கொடுங்க, உங்க போதகர் கொடுங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னு ஏதாவது ஒரு நல்ல ஊழியக்காரர்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை காணிக்க கொடுங்க. என்ன நடக்குது தெரியுமா? பஞ்சகாலம் தீரும் மட்டும் ஆண்டவர் உங்களுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஐயா, அல்லேலூயா. இந்த முதல் வசனத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் சாப்பிட. என் ஆண்டவர் இவங்க யாரு சாப்பாடு வேணும்னே கேட்கல போல் இருக்கு, இவராக நேசிக்கிறார். இந்த ஜனங்களுக்கு பரிதபிக்கிறேன்னு சொல்லி இவருடைய தேவைகளை அறிந்து அவளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அனுப்பி வைக்கிறார். இதுதான் ஐயா இந்த இயேசு, உன்னோடு கூட பேசுகிறவர். இந்த இயேசுதான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்கள். 27 வருஷமாக இந்த இயேசுவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் மனைவி 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையனை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் மூலியமாக அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துகிறார். உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை தேடி வந்திருக்கிற ஜனங்கள், உம்முடைய வார்த்தைகளை 3 நாட்கள் தங்கியிருந்து கேட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே, சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி பரிதபித்து அவங்களுக்கு அற்புதம் செய்த எங்கள் அப்பாவை, எங்கள் தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நினைச்சுப்பிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தால் விலகுவதாக, உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அநேகரை சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.